சிம்ம ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கு எட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய சிம்ம ராசி பலனுக்குள்ள போகலாமா? சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவ கிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான அதிபதியா கொண்டவங்க தான் நீங்கங்க. ஆனா வாழ்க்கை என்னவோ ராஜா மாதிரி தோற்றம் மட்டும்தான் இருக்கே தவிர ராஜா மாதிரி வாழ்க்கையை நடத்த முடியல. நடை, உடை, பாவனைகள்ல எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய விதங்கள் எல்லாமே நாங்கள் ராஜா மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ள சிறு குழந்தைகள் போல பாசத்துக்காகவும் பிரிவிற்காகவும் அன்பிற்காகவும் ஆதரவுக்காகவும் ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்கு இது எதுவுமே ஏக்கமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிக்கிட்டு நல்லதை கடந்து பார்த்துக்கிட்டு அப்படி எல்லா கஷ்டங்களையும் மூடி மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வீரத்தழும்புகள் மனசுல இருக்கு, எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் மனசுல இருக்கு. நெஞ்சு அப்படி இறுகி போன மாதிரி தான் வெளியே நடந்துட்டு இருக்கோம். ஆனால் சிம்மம் அப்படின்னாவே சிந்தனை, செயல், சொல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்ச பளிச்சுன்னு பேசுவான். இதை மற்றவங்களுக்கு எப்படித்தானே இருக்கும்? அட எடுத்துக்காதவங்க பேசுகிறான்ப்பா, அவன் எதுக்கு கோவப்படுறான்ப்பா, முரட்டு ஆளுப்பா அவன் அப்படின்னு சிம்மராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இவங்க பளிச்சுன்னு பேசுகிற மாதிரி மற்றவங்களும் பளிச்சுன்னு ஒரு பெயரை கட்டிடுறாங்கங்க. முரட்டு ஆளுங்க எதையும் யோசிக்காம பேசிடுவாங்க. அவன் பக்கத்துல வாழவே முடியாது, நிற்கவே முடியாது. இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் யாருமே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. மற்றவங்க கிட்ட போய் பேசுறதுனாலவே என்னவோ தெரியல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட போங்கடா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வாழ ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? ஆனால் சிம்மம் அப்படின்னா இப்போ ஒதுங்கி நிற்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம். பாசமாக கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் மற்றவங்களுடைய தேவைகளை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவோம். வீட்டில் ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு குடும்ப தலைவனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்டாட்டிக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும், குடும்பத்துக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும், குழந்தைகளுக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும். அதே போல் குடும்பத்தில் யார் யாருக்கு எங்கே போகணும், யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணுறது இந்த சிம்மமாக தான் இருக்குங்க. குடும்பத்துடைய கௌரவத்துக்காகவே இவங்க முகத்தை ரொம்ப வெறப்பாக வச்சுருப்பாங்க. இவங்க கொஞ்சம் அந்த முகத்தை புன்னகையாக தளர்த்துட்டாங்க அப்படின்னா குடும்பம் சிதறி போயிடும்ன்றத ரொம்பவே நம்பக்கூடியவங்கங்க. காரணம் கேட்டிங்கன்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் விலகி போகாமல் நிற்குதுங்க, ஒத்துமைப்படுதுங்க, பயந்துட்டாவது நிற்குதுங்க.
அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் குடும்பத்துல இவங்க தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படுத்தாம அப்படியே ஒரு மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்கங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் கையில எப்பவும் பணம் இருக்குங்க. ஆனா கையில தங்காதுங்க. ஏன்னா இவங்களுக்கு குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தான். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கரெக்டா யோசிப்பாங்க. வருமானத்துக்கு குறைவில்லாம இருக்குமுங்க. ஆனா செலவுங்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்கங்க. தனக்குன்னு ஒத்த பைசா வச்சிருக்க மாட்டாங்க. அது போல புதன் என்ன பண்றாருன்னா பேச்சுக்கு அதிபதி. யோசிச்ச அந்த கணமே பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒளிவு மறைவுக்கு என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டாருங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசி தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனிமரமா இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பெரும் பிரச்சனையா 8 பிரச்சனைக்கும் முடிவு வர போகுதுங்க. 100% உண்மைங்க. சிம்ம ராசிக்காரங்களே, எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்க போறோம்ங்க. இப்போ தனிமரம் அப்படின்னாவே சிம்மத்துக்கு ஏன் பொருத்தமாகும்னா, இவங்க தனியா நின்று தான் ஒரு தோப்பை காக்கிற மாதிரி, காவல் தெய்வம் மாதிரி தான் குடும்பத்துக்கும் சரி, தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி, பாதுகாப்பு அரண் மாதிரி நிற்கிறாங்க இல்லையா? யாருக்காவது வீட்லேயோ சொந்த பந்தங்களுக்குள்ளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை, சிம்மம் தெரிஞ்சாலும் போய் பார்ப்பாங்க, தெரியாட்டியும் போய் பார்ப்பாங்கங்க. அவன் வாய் திறந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியதா சிம்மம்ங்க. ஆனால் இந்த சிம்மம் கத்துனாலே கதறினாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அப்படியே நாங்கள் கத்துனாலும் கதறினாலும் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் கத்துவோம். பரவாயில்லம்மா, எங்களை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாங்க, இந்த ஆம்பளை பிள்ளைங்க அழுக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியே சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே அட தலை மேலே இடியே விழுந்தாலும் சரி அப்படியே நகர்ந்து போவாங்களே தவிர்த்து தன்னை பார்க்குறவங்க தன்னுடைய அந்த வலியையும் தன்னுடைய அந்த வேதனையும் காட்டாம அப்படியே போவாங்கங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே வாய் அடைச்சு போய் நிற்பாங்க. எப்பா சாமி, இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில் நடந்தா நான் இந்நேரம் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த நிமிஷமே எனக்கு உசுறு போயிருக்கும். ஆனால் எப்படித்தான் இவ்வளதையும் தாங்கிட்டு அப்படியே போகிறாங்க பாரு, எப்படி சமாளிக்கிறாங்க பாரு அப்படின்னு மற்றவங்க வாயடிச்சு போவாங்கங்க. இதுதான் சிம்மராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் தரக்கூடியவங்க அந்த சிம்மராசிக்காரங்கங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? சிம்மம் மனக்குமுறல் ஏதோ தான் இருக்கு. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி என்ன ரணகலமாக பண்ணி வச்சிருக்கீங்களேடா. சிம்மத்திற்கு மேக்சிமம் இப்படித்தான் வந்துருச்சுங்க. சிறு பிள்ளையில இருந்தே இந்த புள்ள பொழைச்சிக்கும், இந்த புள்ள பொழைச்சிக்கும், இது கொஞ்சம் சாமர்த்தியசாலி, இது இவன் பொறுத்துப்பான், இவன் விட்டு கொடுத்துப்பான், இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. சிம்மம் வளர்ப்பே அப்படித்தான் இருந்திருக்குங்க இல்லையா? இதை உங்களால் மறுக்க முடியுமா? கூட பிறந்தவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே இவங்க தான். தியாக உணர்வோட வாழ்ந்திருப்பீங்க. இந்த தன்மையாலவே இப்போ வரைக்குமே அப்படித்தான் இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே என்ன நினச்சிட்டிங்கன்னா, நம்மெல்லாம் இதுக்கு வருத்தப்படக்கூடாது போல, நம்ம வேற மாதிரி போல அப்படின்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ என்னமோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்காங்க, சிம்மம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லைங்கிறது மற்றவங்களுடைய எண்ணங்கள்ங்க. சிம்மம் என்ன பண்ணுறதும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னை சார்ந்தவங்க நல்லா இருந்தால் போதும், இதுதான் சிம்மத்துடைய மனம்ங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில வாழ்க்கை பெரும் போராட்டமாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்ல போகிறேங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில் உருவாகக்கூடிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை பலத்தின் காரணமாக திருக்கிரக யோகம் உருவாகி இருக்குதுங்க. இதனால் சிம்மத்திற்கு பணமும் வெற்றியும் குவிய போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட
கால இடத்தை மாற்றுமுங்க. அதன் காரணமா 12 ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்படுமுங்க. இது மனுஷனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குமுங்க, தாக்கத்தையும் கொடுக்குமுங்க. அந்த வகையில சிம்மத்திற்கு தாக்கத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சிக்கலாதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் இல்லையா? அதற்கு ஒரு மாற்று மருந்தாதான் இந்த திரிகிரக யோக பலன் கொடுக்க போகுதுங்க. என்னன்னா, மிதுன ராசியில, அதாவது புதன் பகவானுடைய வீடு, அந்த இடத்துல நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய, ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், அவர் கூடவே மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவான், நவகிரகனுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும், ப்ளஸ் இவங்க 2 பேரும் கூட குருவிற்கெல்லாம் குருவுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், இந்த 3 பேருடைய கூட்டணியின் காரணமாக தான் இந்த யோகம் உருவாக்குதுங்க. இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரங்க பெற போறாங்க. அந்த அதிர்ஷ்டங்கள் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு சரியாகக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன, அதை ஃபர்ஸ்ட் தெளிவா பார்க்கலாங்களா? பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேளை எடுத்துட்டா சரி, நேரம் காலம் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம செஞ்சு முடிக்கிறதுல உறுதியா இருப்பீங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எதுவுமே நிலையா இல்லை. எப்படிங்க எதை செஞ்சாலும் நஷ்டம் கஷ்டம் இப்படி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகுதுங்க. இதுவரைக்கும் இல்லாம இருந்தது எல்லாமே இனி உங்க கையில நிலையா நிக்க போகுதுங்க. அது முதல் விஷயமுங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னதுதான், எதை செஞ்சாலும் நல்லது நடக்கலைன்னு சொன்னீங்க இல்லையா? 2வது விஷயம், சகல விஷயங்களிலுமே நன்மைகள் நடக்க போகுதுங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுதுங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் எல்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ, அவமானப்படுத்தணுமோ, ஒதுக்கி வைக்கணுமோ, சண்டை இழுக்கணுமோ, வம்பு பண்ணணுமோ, கேஸ் போடணுமோ, கோர்ட்டு வரைக்கும் இழுக்கணுமோ, அப்படியெல்லாம் படாத பாடுபடுத்தி இருப்பாங்க. இந்த காலகட்டம் ஒட்டுமொத்தமா அவங்க ஒரு அவங்களோட இது ஒழுக்க போகுதுங்க. உங்களுடைய உண்மை முகத்தை அவங்களுக்கு காட்டி, உங்களுடைய உண்மையான குணத்துக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு உறவுக்காரங்க நில குலைஞ்சு போவாங்கங்க. உங்களுக்கு காலம் சாதகமா நிற்குதுங்க. அப்படியே வழிய விருந்தாடுவாங்க, உறவாடுவாங்க. நீங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, நீங்க தான் என் வீட்டு குலதெய்வங்கிற மாதிரி உறவாடுவாங்க. அவங்க கிட்ட பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா, கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கொடி கட்டி பறக்க போகுதுங்க. அடுத்ததா 4வது பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னது தான், மரியாதை இல்லை, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, எங்கே போனாலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த சிம்மத்துக்கு வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்க போகுதுங்க. கோயில் விசேஷமா, குடும்பத்தில் ஏதாவது விசேஷமா, சொந்தக்காரங்க மத்தியில் ஏதாவது விருந்து விசேஷமா உங்களை தலைமை தாங்க சொல்லுவாங்கங்க. நீங்கள் நடத்தி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை தூள் பறக்குங்க. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம்தான் பெருத்த கேள்விக்குறிங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு எங்கே போனால் மருத்துவர்கிட்ட போனால் கூட அது செலவாகிடுமோ, மறந்துட்டு போனால் கூட தப்பாக சொல்லிடுவாங்களோ பயந்துட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நிலையில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஓகேங்களா? அடுத்ததா 6வது பார்த்துங்களா, உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் கூட பிறந்தவங்களே ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, கூட பிறந்தவங்களே ஒதுக்கி வச்சிருப்பாங்க, உங்கள் கூட சண்டையும் நின்றுருப்பாங்க, சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் உங்களை இழுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நீங்கள் போய் முன்னே நின்று அதை சரி செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இதன் காரணமாக உடன்பிறப்புக்குள்ள வழியில் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குதுங்க. ஒற்றுமை பலப்படுதுங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒற்றுமை ஓங்கி நிற்க போகுதுங்க. உங்கள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 7வது விஷயம்,
அரசு காரியங்கள், அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறது, அரசாங்க ஒப்பந்தத்துக்காக காத்துட்டு இருக்கிறது, இல்லை அரசு வகையில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஏதாவது ஒரு கையெழுத்து வாங்கணும், இந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டு போன அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுமுங்க. அதுவும் விரைந்து முடியுமுங்க. அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் நிலைக்குமுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கோர்ட் கேஸில் கூட போகிற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்குமுங்க. சஸ்பெண்ட் ஆகியிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது அப்படியே நிலை மாறுதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கைக்கூடி வர மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுதுங்க. உங்கள் மீது தேவையில்லாத குற்றங்களை வச்சாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் இடம் மாறி போவாங்க. இல்லை அவங்க உங்ககிட்ட நட்புக்கரம் பாராட்டுவாங்க. இல்லையா விலகி ஓடணுமுங்க. இது 2த்துல 1 நடக்குமுங்க. 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமுங்க. எப்போ பார்த்தாலும் குழப்பம், சண்டை சச்சரவுன்னு இருந்தது. ஒரு நாள் நல்லது கெட்டதும் நடக்காமல் ஒரு மாதிரி வெறுத்து போன வாழ்க்கை தான் குடும்பத்தில் இருந்துச்சு. வறண்டு போன ஒரு பூகம்பம் வந்த வீடு மாதிரி இருந்துச்சு இல்லையா, இனி அது இல்லைங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்ததாக சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுமுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பு வழிய போகுதுங்க. தன்னம்பிக்கையோட தைரியத்தோடவுமே நீங்கள் எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போகிறீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வாக வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அடுத்ததாக 8வது பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணத்தில் தடை, சொத்துல பிரச்சனை, வேலை இல்லை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், இப்படி என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது மொத்தமாகவும் சிம்ம ராசிக்கு இருந்திருக்குமுங்க. இது ஒருத்தருக்கு கிடையாது, சிம்ம ராசி ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிரச்சனைகள் வெவ்வேறு உருவத்தில் இருந்திருக்குமுங்க. அதே போல் வீடு கட்டுறது தடைப்பட்டு வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுறது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து கஷ்டப்படுறது, இப்படி இருந்த உங்களுக்கு எல்லா வகையிலுமே இனி வெற்றி உண்டாக போகுதுங்க. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலுப்படுதுங்க. வியாபாரத்தில் லாபம் தூள் பறக்குமுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமுங்க. பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்குமுங்க. வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க. குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு அவங்களுடைய பல நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுதுங்க. ஏன்னா இந்த திரிகிரக யோகங்கிறது, இந்த 3 கிரகங்களுடைய பலங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கும் பணத்துக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கும் உரியவருங்க. புதன் பகவான் என்ன பண்ணுவார், தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாருங்க. அதே போல் இவர் இருந்தாவே பணத்துக்கு குறைவு இருக்காதுங்க. சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, அரசாங்க காரியம், அதிகார காரியம், ஆளுமை திறன், இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா 3 பேருடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் துணையாக வருதுங்க. அட முடிஞ்சு போச்சுடா, அவன் சாப்பிட்றான், இனி அவங்கெல்லாம் எழுந்தே வரமாட்டாங்கங்க. குடும்பத்தோட இனி நீங்கள் போயிடுவாங்க அப்படின்னு மற்றவங்க பேசின வாய், எப்பா நேற்று வரைக்கும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஒரு வளர்ச்சியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எத்தனை இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க, நாம் ஒரு வீடு தான் வாங்கியிருப்போம் இல்லையா, கட்ட முடியாத வீட்டை கட்டி குடியேறி இருப்போம், அவங்க அப்படி பேசுவாங்கங்க. பட் மற்றவங்க அந்த மாதிரி பேச பேச உங்களுடைய வாழ்க்கை சிறக்குமுங்க. கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதே போல் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்னது தாங்க, அவங்க அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, பேசுனா பேசிட்டு போகிறாங்க, அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்குன்னு சொல்லாதீங்க. அதே போல் வியாபாரம் செய்கிறவங்க புதிய முதலீடு செய்வீங்க. கடையை விசாலமான இடத்துக்கு மாற்றுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. வாடிக்கையாளர்கள் ரொம்பவே கவர்ந்து இருக்கணுங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக புதுசாக சலுகை கொடுப்பீங்க. அதே போல் உணவு, இரும்பு, புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்பவங்களுக்கு அதீத லாபத்தை பார்ப்பீங்க. பங்குதாரர்கள் கிட்ட மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அது விலக போகுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை
உங்கள உங்களுக்கு மேலதிகாரியிடம் மாறி போவாங்க. தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடை இல்லாம கிடைக்க போகுதுங்க. தலைமை பொறுப்பு உங்கள தேடி வருமுங்க. அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வருமுங்க. கலைத்துறையினர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்குமுங்க. அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் அப்படிங்கிறது சிறப்பா நடந்து முடியுமுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்குமுங்க. தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்க போறீங்க. மனசுல இருந்த அந்த சோர்வு விலகி தெம்பு பிறக்க போகுதுங்க. எதிர்பார்த்த வகையிலும் பணம் வருமுங்க. எதிர்பார்க்காத வகையிலும் பணம் வருமுங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்க. சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடு களை கட்டுமுங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்குமுங்க. தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறன் கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க. அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுமுங்க. நிதி நிலைமை நல்லா வலுவா இருக்குமுங்க. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க. அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமுங்க. அதே போல புதிய வேலை இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள், புதிய வேலை திறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இப்போ முயற்சி பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. நீண்ட காலமாக உங்கள் பணம் ஏதாவது வழியில் சிக்கியிருந்தா அந்த சிக்கியிருந்த பணம் கைக்கு வரப்போகுதுங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்ததாக காது குத்து, கல்யாணம், சீமந்தம், வீடு கட்டுறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீரும் சிறப்பமாக திறம்பட செய்து முடிக்க போகிறீங்க. உயர் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்குமுங்க. அதே போல் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தா ஏதாவது மண்ணுலையோ பொண்ணுலையோ இல்லை ஏதாவது தொழிலையோ பண்ணியிருந்தா அதிக லாபம் இப்போ கிடைக்க போகுதுங்க. பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமே நல்ல ஆதாயங்களை பெற போறீங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த திருக்கிரக யோகம்ங்கிறது புதிய வேலை வாய்ப்பு கொடுக்குமுங்க. பதவி உயர்வு கொடுக்குமுங்க. வளர்ச்சியை கொடுக்குமுங்க. தொழிலையும் சரி, சொத்துக்களும் சரி முதலீடு செய்து வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு உறுதுணையா இருக்குமுங்க. அதே போல நிதி நிலையில உயர்வு, தொழில் வணிகத்துல அதிக லாபம், பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகமாகுமுங்க. பணப்புழக்கம் அதிகமாகுமுங்க. மனசுக்கு நிம்மதி இருக்குமுங்க. மகிழ்ச்சி அதிகமாகுமுங்க. தொழில், பணம், வருமானத்துல பெரும் வளர்ச்சி இருக்குமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த சிம்மராசி இந்த திரிகிரக யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது பிரச்சனைகளையும் தீர்க்குதுங்க. பொதுவிதமான வாய்ப்புகளையுமே கொடுக்குதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பகவானுங்க. அனுதினமும் சூரிய பகவான வழிபாடு செய்யணுமுங்க. அதே போல தவறாம வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக வைத்து படைக்கணுமுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நாளில் அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு நிலைக்குமுங்க. அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி, அதாவது துளசி மாலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கக்கூடிய தெய்வ அம்சம் பொருந்திய துளசி மாலைங்க. அதை பெருமாளுக்கு நீங்கள் அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் செழிப்பு மேலோங்குமுங்க. உங்களுக்கு நிலைக்குமுங்க. இதை தாண்டி சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றி மாலை அனுபவித்து அனுமர்கிட்ட நீங்கள் வழிபாடு செய்ய தன்னம்பிக்கை தைரியமாகுமுங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை அனுமர் கொடுப்பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே மன உறுதி அதிகமாகுமுங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வலுப்படுமுங்க. மன உறுதிங்கிறது எப்படிங்க? தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்ச சீதாதேவிக்கு அந்த உறுதி கொடுத்துட்டு வந்தவர், நீங்கள் நிம்மதியாக இருங்க, ராமரும் நாங்களும் வருவோம், உங்களை கண்டிப்பாக நல்லபடியாக மீட்டெடுத்துட்டு போகும்ன்ற அந்த உறுதியை கொடுத்துட்டு வந்தார். அதனால தான் இவர் வழிபாடு செய்கிறப்போ நமக்குமே அப்படி ஒரு மன உறுதி கொடுப்பாருங்க.
அதே போல உடல் பலம், எப்பேற்பட்ட பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி சாதனை புரிஞ்சவர். சனீஸ்வர பகவானுக்கு ஆட்டம் கொடுத்தவருங்க. சாமி உன்னை என்னால பிடிக்கவே முடியாதுன்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சார். அப்படித்தான் சனீஸ்வர பகவான் கிட்ட நமக்கு பாதிப்புகள் இருந்தாலும், மற்ற கிரகங்கள்கிட்ட ஏதாவது தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் அதை வந்துட்டு களை தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமான் கிட்ட வழிபாடு வைங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவாருங்க. நல்லா இருக்க போறீங்க. இந்த வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்துங்க. வாழ்க்கை சிறக்குமுங்க. வழி நடுக தெய்வங்கள் துணை வருவாங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.